அனைவருக்கும் வணக்கம். ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேரை நம்முடைய ப்ரௌசரில் எப்படி யூஸ் பண்ணி எடுக்கலாம், அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய டூல்ஸை எப்படி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரௌசரில் நான் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா, ஜியோஜிப்ரா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஜஸ்ட் நான் ஒரு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தோடனே எனக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, த ஜியோஜிப்ரா த வேர்ல்டு ஃபேவரட் ஃப்ரீ மேத் டூல்ஸ் யூஸ்டு ஓவர் பை 100 இருக்கும். நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் ஜியோஜிப்ராவுடைய அஃபீஷியல் ஹோம் பேஜ். பார்த்தீங்கன்னா, டீச் அண்ட் லேர்ன் மேத் இன் ஏ ஸ்மார்ட்டர் வே அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் கால்குலேட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக ஒரு ஜியோஜிப்ரா கால்குலேட்டர் ஷூட் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் இருக்கும். அந்த ட்ராப் டவுனில் பார்த்தீங்கன்னா கிராஃபிங், 3D, ஜாமெண்ட்ரி, சிஏஎஸ், ப்ராபபிலிட்டி, சயின்டிஃபிக்னு இருக்கும். அந்த கிராஃபிங் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது இன்புட் பாரு, இது கீபோர்டு, இது வந்து கிராஃபிக்ஸ் வியூ. இங்கே மவுஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூவ் பண்ணும்போது பாயிண்டர் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதே கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சிம்பிளாக மாறிடும். சரி, இந்த வீடியோவில் நம்ம பாயிண்ட் டூலில் மட்டும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டூல்ஸ் போங்க. டூல்ஸ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டூல் பார்த்தீங்கன்னா மூவ் டூல், அதாவது கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் மூவ் பண்ணலாம். அடுத்தது பாயிண்ட் டூல். ஜியோஜிப்ரா பொறுத்தளவுக்கு இந்த டூலை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டூல் டிப் ஓப்பன் ஆகும். என்னென்னா செலக்ட் பொசிஷன் ஆர் லைன் வரும், ஃபங்க்ஷன் ஆர் கார்னு இருக்கும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய கிராஃபிக்ஸ் வியூக்குள்ளே வர்றேன். வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸ் வியூவில் நான் ஒரு இடத்துல கிளிக் பண்ணுறேன். ஏன்னு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். பின்னு ஒரு பாயிண்ட்டு, இங்கே கிளிக் பண்ணுறேன். சி, இங்கே கிளிக் பண்ணுறேன். டி. இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் டூலை செலக்ட் பண்ணோடனே ஒரு மூவ் டூல் வந்து இங்கே நமக்கு அப்பியர் ஆகும். அதை கிளிக் பண்ணால் தான் அந்த டூல்லேருந்து நம்ம வெளியே வர முடியும். அதாவது ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸில் ஒரு டூல் எடுத்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டூலை வச்சுட்டு தான் நம்ம அடுத்த டூல் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மூவ் டூல் வந்து செயல்படும். சரி, இப்போ அல்ஜிப்ராவை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏபிசிடி இந்த பாயிண்ட்ஸோடைய பொசிஷன் என்னங்கிறத இந்த அல்ஜிப்ராவியில் நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த பாயிண்ட்டை தொட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நகர்த்தி அதோடைய பொசிஷன்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இன்ட்ராக்டிவாக விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராஃப் ஷீட்டில் 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்குது. முதல் கால்பதி, இரண்டாம் கால்பதி, மூன்றாம் கால்பதி, நான்காவது கால்பதி அப்படிங்கிறத டீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போது இந்த வீல் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு எங்கேயும் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த அல்ஜிப்ராவை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், கலரை சேஞ்ச் பண்ணலாம். செகண்ட் பாருங்கள், அதோடய சைஸை சேஞ்ச் பண்ணலாம். பாயிண்ட்டோடைய ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நேம்னு இருக்கும், ஏன்னு இருக்குது. ஏன்னு மட்டும்தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோடைய வேல்யூவும் நமக்கு அங்கே தெரியணும். ஸோ கிளிக் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், A = 2,3. அதே போல் பியை கிளிக் பண்ணுங்கள், அதோடைய வேல்யூவை எனபிள் பண்ணுங்கள். சியை கிளிக் பண்ணுங்கள், அதோடைய வேல்யூவை எனபிள் பண்ணுங்கள். டியை கிளிக் பண்ணுங்கள், அதோடைய வேல்யூவை எனபிள் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த ஏபிடியை தொட்டு நகர்த்தியும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஜியோஜிப்ராவில் இருக்கக்கூடிய பேசிக் டூல்ஸில் பாயிண்ட் டூலை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு பாயிண்ட்டை ஃப்ளாட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே போல் அடுத்த வீடியோவில் ஸ்லைடர் டூலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.